இனி ஒரு நிறைவு செய்தி. ஓயாத உடல் பயிற்சி, பயிற்சிக்கு பின் மனதை பக்குவப்படுத்தும் யோகா, ஆயுர்வேதிக் சிகிச்சை, இது மட்டுமா? இயற்கை உணவும் கூட. இவை அனைத்தும் ஓர் குடையின் கீழ் சென்னையின் இதய பகுதியில் இயங்க தொடங்கி இருக்கும் நவீன மையத்தை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தண்டால் பஸ்கி என உடற்பயிற்சி செய்து வந்த காலம் மலையேறி போய்விட்டது. இன்றோ எங்கு பார்த்தாலும் ஃபிட்னஸ் சென்டர் என்ற நவீன உடற்பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டு வருகின்றன. மாற்றங்கள் எப்போதுமே வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இவையெல்லாம் உடல் வலிமை பெற மட்டுமே பயன்படும். உடல் மட்டும் அல்ல, மன அமைதி, ஆரோக்கியமான உணவு என நமக்கு அவசியமான அனைத்தையும் தரும் ஓர் இடத்தை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஈஷா லைஃப் எனும் இந்த பயிற்சி கூடத்தில் உடல் வலிமை பெற பயோமெக்கானிக்கல், ட்ரெட்மில், ஹைட்ராலிக் என அதிநவீன கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகத்திற்கும் தனித்தனியாக பயிற்சி கொடுக்கும் வகையிலும் விதவிதமான கருவிகள் உள்ளன. இன்னைக்கு இருக்கிற பேஸ் ஆஃப் லைஃப்ல நமக்கு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றது ஒரு ஆசை இருக்கு, ஆர்வம் இருக்கு. ஆனா அதை பண்ண முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு ஜிம் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட் பேஸ்ட் மட்டும் இல்லாம ரெகுலரா அந்த ஜிம் பண்ணும்போது பாடியில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் எப்படி டெவலப் ஆகுது, அதை குறைக்கிறதுக்கு உண்டான மாதிரி என்ன மாதிரி யோகா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்க இந்த ஃபிட்னஸ் சிஸ்டத்துல இன்க்ளூட் பண்றோம். இது மட்டுமா? வாரம் முழுவதும் ஓயாமல் பணிபுரிந்து மனச்சோர்வுக்கு உள்ளானவர்களுக்கு வரப்பிரசாதமாக ஆயுர்வேதிக் மற்றும் அரோமா சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். என்னதான் உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாலும் நல்ல உணவு உண்டால் மட்டுமே முழுமையான ஆரோக்கியம் பெற முடியும். இந்த மையத்தில் மகாமுத்ரா உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தில் அப்படி என்ன இருக்கிறது? சாம்பார் சாதம், வெஜிடபிள் புலவ் என அனைத்துமே அரிசியை பயன்படுத்தாத புதுவித உணவகம். யோகா அண்ட் ஃபிட்னஸ் எக்ஸசைஸோட மட்டும் ஒருத்தர் ஃபிட்டா இருந்துட முடியாது. அதுக்கு உறுதுணையா இருக்கிற மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் அறிமுகப்படுத்துறோம். சென்னையில அரிசி இல்லாம ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி உடலோடு உள்ளமும் வலிமையும் அமைதியும் பெற அடையாளம் காணப்பட்டிருக்கும் இந்த இடம் பரபரப்பாக இயங்கும் இயந்திர மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரும் இடமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கலைஞர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக தீபா.